கைஸ், இன்னைக்கு வீடியோவில் மார்க்கெட்டோட டேரக்ஷன் எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் ப்ரீஃப் அண்ட் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ரீல்ஸில் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ டேரக்ஷன் எப்படி ஃபைன் பண்ணுறத ஒரு சிம்பிள் ஸ்டெப் ரூலை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த சிம்பிள் ஸ்டெப் ரூலை எப்படி ப்ரீஃபாகவும் வித் எக்ஸ்ப்ளனேஷனோடையும் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஃபஸ்ட்டு ரெண்டே விஷயம் தான் ப்ரோ தேவை. டே கேண்டிலோட டைம் ஃப்ரேம்ஸை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டே கேண்டில்ஸ் தான் நம்மளுக்கு மெயினாக இங்கே மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகுது. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டே கேண்டிலோட ஐஸையும் அண்ட் தென் டே கேண்டிலோட லோஸையும் வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ஸோ இங்கே நடக்க போகிற ஸ்ட்ராட்டஜியோட பர்பஸ் என்னன்னு தெரியுமா ப்ரோ? சிம்பிள். நெக்ஸ்ட் டே கேண்டில் வெளியே போயிட்டு பாடி க்ளோஸ் வச்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அனதர் டேவும் நம்மளுக்கு என்னவாக தான் இருக்கும், மார்க்கெட்டு புல்லிஷில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பார்ட் ஆஃப் கண்டினியூஷன் என்ட்ரி. இது லிக்விடிட்டி கான்செப்ட்குள்ளே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு முக்கியமான ரோலை வந்துட்டு ப்ளே பண்ணக்கூடியது. ஸோ அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஏன் வந்துட்டு லிக்விடிட்டியை வச்சு இந்த டே கேண்டில்ஸ் வந்து நம்ம ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே அந்த கேண்டில் மேலே போயிட்டு இந்த டேவோட ஹையை ஸ்வீப் பண்ணி இன்சைடில் க்ளோஸ் வச்சிச்சுன்னா, நெக்ஸ்ட் டேவோட டேரக்ஷன் என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா செல் சைடுக்கு தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் இங்கே என்ன கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா, டேவோட ஹையை ஸ்வீப் பண்ணி இன்சைடில் க்ளோஸ் வச்சா மார்க்கெட் பேரிஷ்க்கும், டேவை பிரேக் பண்ணி மார்க்கெட் போச்சுன்னா மார்க்கெட் வந்துட்டு புல்லி சைடும் போகும். ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு நான் காட்டுறேன். ஸோ இப்போ இந்த கேண்டிலே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டே கேண்டில் என்ன பண்ணுது, பாடியை வெளியே எடுத்துகிட்டு போய் நம்மளுக்கு க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போது அடுத்த டேவும் நம்மளுக்கு என்னவாக தான் இருக்கும், புல்லிஷில் தான் இருக்கும். ஸோ இப்போது நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேம்ஸில் போயிட்டு அந்த என்ட்ரிஸை வந்துட்டு தாராளமாக ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இப்போது அனதர் டேவோட கேண்டலோட ஐஸையும் திருப்பி நான் லோஸையும் வந்துட்டு மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டே கேண்டில் என்ன பண்ணோம், மார்க்கெட்டோட வேலை மேலே போயிட்டு இந்த ஹையை வந்துட்டு தூக்கணும். அதாவது இந்த கேண்டிலோட ஹையை தூக்கணும். நெக்ஸ்ட் டேவும் நம்மளுக்கு புல்லிஷில் தான் இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் டே கேண்டில் நம்ம ஹைஸ் அண்ட் லோஸாக மார்க் பண்ணோம். ஸோ இங்கே ஹை அண்ட் தென் இது நம்மளுக்கு லோ. நம்ம பிளான் என்ன, மார்க்கெட் போயிட்டு இந்த கேண்டிலோட ஹையை வந்துட்டு ஸ்வைப் பண்ணோம். ஸோ அதான் இப்போது இந்த கேண்டிலும் ஹைஸை வந்துட்டு மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹைஸ் அண்ட் லோஸை மார்க் பண்ணி அன்றைக்கி இன்ட்ராடேவை ஈஸியாக டேரக்ஷனை ஃபைன் பண்ணி ப்ளே பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு மேலே தான் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த ஹைஸை வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு போய் தூக்கும். ஸோ அதான் பிளான். ஸோ இங்கேயும் அதே மாதிரி மார்க்கெட் நம்ம நினச்ச பிளான் படி டேரக்ஷன் வந்துட்டு கரெக்டாக போயிட்டுருக்கு. தென் இப்போது அகெயின் மார்க்கெட் போயிட்டு என்ன பண்ணணும், இந்த டேவோட ஹையை வந்துட்டு தூக்கணும். ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, இங்கே இன்சைடில் க்ளோஸ் வச்சிருச்சு. இருக்கிறதுல இப்போ முக்கியமான பிளேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான். இது என்னன்னு கேட்டால் நம்மளுக்கு ஒரு ரிவர்சலுக்கான சிக்னல். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம நினைச்ச மாதிரி மார்க்கெட் மேலே போய் தூக்கல, உள்ளே இன்சைடில் க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போது இந்த பீரிஷ் கேண்டிலோட ஐஸையும் லோஸையும் நம்ம மார்க் பண்ணோம். நெக்ஸ்ட் டே கேண்டில் என்ன டேரக்ஷனில் தான் இருக்கும், மார்க்கெட் நேராக போயிட்டு இந்த லோவை தான் போயிட்டு தூக்கும். ஸோ அவ்வளோதான் விஷயம். மார்க்கெட் நேராக போயிட்டு இந்த லோவை தான் தூக்கும். என்ன பண்ணிட்டான், லோவை தூக்கிட்டான். ஸோ அகைன் நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டு கண்டினியூஷனில் தான் இருக்குது. என்ன பண்ணோம், அடுத்து போயிட்டு இந்த டே கேண்டிலோட லோவை தான் தூக்கும். இப்போ என்ன பண்ணுறானுங்க, கரெக்டாக இந்த லோவை தூக்கி இன்சைடில் க்ளோஸ் வச்சுட்டான். இப்போது மார்க்கெட் அடுத்த நாள் என்னவா இருக்கும் ப்ரோ, நீங்களே சொல்லுங்கள். மார்க்கெட்டு புல்லிஷில் தான் இருக்கும். எப்படி, ஏன்னா இந்த கேண்டிலில் மார்க்கெட் ஸ்வீப் பண்ணி இன்சைடில் க்ளோஸ் வச்சுட்டான். அப்போ மார்க்கெட்டோட ஒர்க்கு புல்லிஷில் தான் இருக்கும். இப்போது நம்ம மேஜராக ப்ளே பண்ண போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா லோயர் டைம் ஃப்ரேம். நான் என்ன பண்ணுறேன், இங்கே லோயர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு என்ட்ரிஸை ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ அப்போது இங்கே நான் இப்போ வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல மார்க்கெட்டோட நம்ம பிளான் என்ன, மார்க்கெட் இன்சைடில் க்ளோஸ் வச்சிருச்சு, டேரெக்டாக போயிட்டு இந்த ஹையை தூக்கணும் நெக்ஸ்ட் டே. இப்போது மார்க்கெட்டிங் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சா நீங்கள் தாராளமாக என்ட்ரிஸை வந்துட்டு ப்ளேஸ் பண்ண முடியும். மார்க்கெட் என்ன பண்ணுறான், ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இங்கே வைக்கிறான். அப்போ ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கிறானா, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்ச பிளாக்கில் நம்ம என்ட்ரிஸை ப்ளேஸ் பண்ண முடியும். அப்போது இங்கே எனக்கு ஒரு க்ளீனான ஒரு பிளாக் இருக்குது. இந்த பிளாக்கில் நம்மளோட என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் இந்த லோக்கு கீழே, டார்கெட் எதை டார்கெட் பண்ணலாம், இந்த டேவோட ஹையை வந்து நம்ம டார்கெட் பண்ணலாம். புரியுதா நம்ம என்ன மாதிரி ஸ்டெப்பில் போகிறோன்னு? டே டைம் ஃப்ரேம் மாற்றிக்கிறேன். ஸோ டே டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு இந்த கேண்டில் தான், லைக் இந்த கேண்டில் உள்ளே இன்சைடில் க்ளோஸ் வச்சிருச்சு. நம்ம பிளான் என்ன, நேராக போயிட்டு இந்த ஹையை வந்துட்டு தூக்கணும். ஸோ இப்போது நம்ம அதை 15 மினிட்ஸில் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே என்ட்ரிஸை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்குறோம். லைக் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சு என்ட்ரி ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ அப்போ நம்ம டார்கெட் எதை பண்ணலாம் ப்ரோ, மேலே இருக்கிற இந்த ஹைஸை வந்து நம்ம டார்கெட் பண்ணலாம்.
அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் டேரக்ஷனை வச்சு லோயர் டைம் ஃப்ரேம்ஸில் வந்துட்டு இன்ட்ராடேயை வந்துட்டு ப்ளே பண்ணணும். இந்த லோயர் டைம் ஃப்ரேம்ஸ்க்குன்னு சில செட் ஆஃப் ரூல்ஸும் பல டைம் ஃப்ரேம்ஸும் இருக்குது. ஸோ அந்த டைம் ஃப்ரேம் உங்களுக்கு வேணும், அந்த டைம் ஃப்ரேமோட வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டைம் ஃப்ரேம்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் ஒரு 500 கமெண்ட்ஸ் ரீச் ஆனவொடனே நான் உங்களுக்கு அந்த லோயர் டைம் ஃப்ரேம்ஸை வச்சு எப்படி ப்ராப்பராக என்ட்ரிஸை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோவை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.